ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் சேப்பங்கிழங்கு வறுவல் தான் வந்து செய்ய போகிறேன். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து நிறைய பேர் வந்து செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பொரித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் மார்க்கெட்டுக்கு போனால் வாங்கிட்டு வராமல் வீட்டுக்கு வரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சேப்பங்கிழங்கு வந்து நல்லா கழுவிடுங்க, மண் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து அதை போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறணும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். 2 விசிலுமே வந்தவுடனே நீங்கள் வந்து விசிலை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழங்கு வந்து தொட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். தோலை உரிச்சிட்டு ஒரே ஈவனாக நம்ம வந்து இந்த கிழங்கு வந்து வெட்டிக்கிடணும். நான் வந்து அந்த கிழங்கோட ஷேப்லேயே ரவுண்டாக நல்லா வெட்டிக்கிடுவேன். அது வந்து பொரித்து சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கிழங்கையும் வெட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். எண்ணெயில் எதுக்கு போட்டு பொரித்து எடுக்கணும் அப்படின்னா, அந்த கொலகொலப்பு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் தான் அது மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். ஒரு சட்டியை வந்து சூடானோன்னா அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அதில் வறுத்து எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து போட்டு எடுக்கணும். நீங்கள் நிறைய கிழங்கு போட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா அந்த கொல கொலன்னு எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா தனித்தனியாக வந்து மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் அந்த எண்ணெயிலே போட்டு நான் பொரித்து எடுத்துருக்கிறேன். கடைசியில் வந்து அந்த கிழங்குல போட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிழங்கு பொரித்த எண்ணெயை வந்து ஒரு சட்டி வந்து சூடானோன்னே அதில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து வெடித்த உடனே நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த கிழங்கை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக அந்த கடுகு எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு வந்து போட்டிருக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து கிழங்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அந்த கருவேப்பிலை நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த கிழங்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிழங்கு வந்து நம்ம சும்மாவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு வறுவலை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.